ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே நம்ம ஆறுமுக கணேசனுக்கு திருச்சியில் ஒரு நண்பருங்க, அவர் பேர் சரவணன். அவருக்கு பலவிதமான பிரச்சனைகள், துன்பங்கள். ஆறுமுக கணேசன் சொல்றார், இந்த மாதிரிப்பா எனக்கு இப்படியெல்லாம் இருக்குது, ஒரு வழிமுறையும் தெரியல, என்னப்பா செய்யறதுன்னு கேட்குறாரு. நம்ம கணேசன் சொல்றாரு, எங்கள் அம்மாவை கும்பிடு, பங்காரம்மலை கும்பிடு, ஆதிவராசத்தை கும்பிடு, இந்த மூல மந்திரம்னு ஒரு காயத்தில் அம்மாவுடைய மூல மந்திரத்தை எழுதி கொடுத்தார். இதை சொல்லிக்கிட்டாரு, எல்லாமே எங்கள் அம்மா உனக்கு நல்லதாக பண்ணி கொடுக்கு அப்படின்னு சொல்லி மூல மந்திரத்தை ஒரு காயத்தில் எழுதி கொடுத்தாருங்க. இந்த சரவணனுமே அதே மாற நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அந்த மூல மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தார், உருவேற்றி கொண்டு இருந்தார். இது என்ன ஆச்சுங்கன்னா, இவர் உருவேற்ற இடுப்புல வலி உண்டாச்சு. உருவேற்றாம இருந்தா வலி இல்லை. என்னடா அது, நண்பன் நல்லவே, நம்மளுக்கு நல்லது செய்யறக்காக அது இந்த மந்திரத்தை எழுதி கொடுத்தா, அதை படிச்சா இடுப்பு வலிக்குதே அப்படின்னு யோசனை பண்ணி நண்பனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான், என்னடா அது இப்படி பண்ணுதுன்னு, என்னடா பண்ணிட்டு அப்படின்னு. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், கீழே உட்காந்து படித்தா தான் உனக்கு இடுப்பு வலிக்குது, சேரில் உட்காந்துக்கோ, சேரில் உட்காந்துட்டு படி, கையை கால் நீட்டிக்கலாம், ஜவுரியம் போல் உட்காந்துட்டு படி, எப்படியே படித்தா சரி, சொன்னா சரி, உருவேத்து அவ்வளோதான், நீ எப்படி உட்காந்துருக்கிறேன்னு முக்கியம் இல்லை அப்படின்றாரு. அதான் மாற இவருமே அப்படி செய்யலாம் அப்படின்னு முயற்சி செய்யும் பொழுது, அந்த சரவணனுடைய மனைவி சொல்கிறாங்க, இது குலதெய்வத்துக்கு குத்தமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொல்கிறேன்னு இவர் கேட்குறாரு. ஆமாம், நீங்கள் வருஷம் நம்ம குலதெய்வத்து கோயிலுக்கு போவீங்க, இந்த வருஷம் போகல, வருஷம் முடிஞ்சு போச்சு, அதனால தான் குலதெய்வம் இடைஞ்சல் பண்ணுது. நம்ம குலதெய்வ துர்க்கை அம்மனை நீங்கள் வேண்டி அந்த மந்திரத்தை படிங்க, இடுப்பெல்லாம் வலிக்காதுன்னு சம்சாரம் உழவு சொல்லி கொடுக்குது. பாருங்கள் எப்படி பாருங்க, அதாவது நல்ல மனைவி கணவனுக்கு மந்திரின்னு சொல்லுவாங்க, எவ்வளோ உண்மை பாருங்க சக்தியில். அதே மாதிரிங்க இவருமே தன்னுடைய குலதெய்வமே துர்க்கையை வேண்டிக்கிட்டு மூல மந்திரத்தை உருவேற்றார். அந்த நிலையிலைங்க பட்ட பகலில் இவர் சேரில் உட்காந்து தான் மூலமந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. எதுக்காக ஒரு சேர் காலியாக கிடக்குது, அந்த சேர் அப்படியே மெல்ல அசையுது. இவர் மந்திரம் சொல்லிட்டு பார்க்க என்ன ஆகுது, அந்த சேரில் இவருடைய குலதெய்வமாகிய துர்க்கை அம்மன் உட்காந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஆமாங்க, தலையில் கிரீடா, கையில் சூளம், உட்காந்துட்டு பார்த்து சிரிக்குது. இவர் துர்க்கை அம்மனை பார்த்தோன்னே பேபேன்னு பயத்தில் அலறாரு. உடனே துர்க்கை அம்மனுக்கு கோபம் வந்துருச்சு. அட்டா நாயே, நீ கூப்பிட்டுத்தான்டா நான் வந்தேன், அப்படிங்கிற உனக்கு காட்சி கொடுக்குங்காட்டி ஏன்டா பயப்பட்டு இப்படி அழுகாதரா அப்படி சொல்லி மிரட்டி அந்த சரவணனை அமைதிப்படுத்துச்சுங்க. அமைதிப்படுத்திட்டு துர்க்கை அம்மன் சொல்லுது, நீ படிச்சியாடா அந்த 6 வரி மூல மந்திரம், அது சாதாரண மந்திரம் அல்ல, 30 முக்கோடி தேவர்களுக்கும் பொதுவான மந்திரம்டா அது. அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா எப்பேற்பட்ட தெய்வமும் அதற்கு கட்டுப்படும். என்னுடைய அன்னை ஆதிபராசக்தியின் உத்தரவுப்படி நான் அதற்கு கட்டுப்பட்டு உனக்கு காட்சி தந்தேன். நீ எதற்காக பயப்படுகிறாய்? இதை தொடர்ந்து உருவேற்றி கொண்டே இரு, உனக்கு எல்லா தெய்வனுடைய காட்சியும் கிடைக்கும்னு அது சொல்லிட்டு மறைஞ்சு போச்சு. அதே மாதிரி ஒரு உருவேற்றிக்கிட்டே இருந்தாருங்க. உருவேத்த குண்டலினி மேலே எழும்பி 30 முக்கோடி தேவர்களுடைய காட்சியும் அவருக்கு கிடைத்தது. இப்படிப்பட்ட அதிசயம் பார்த்தீங்களா சக்தியில, இதுவரையும் அறுபத்தூர் வராதவர், ஒரு முடகோர வராதவர். அப்படிப்பட்டவருக்கு அம்மா இப்படியெல்லாம் காட்சி கொடுக்குறாங்க பாரு சக்தியில. ஓம் சக்தி.